புனித தாமஸ் அக்வினாஸ் டொமினிக்கன் ஆலயத்திலே ஒரு முறை ஜெபம் செய்வதற்காக சென்றார். நீண்ட நேரம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். சற்று நேரத்திலே அவருடைய உடல் தரையிலிருந்து மேலே உயர்ந்தது. இதை கவனித்த அங்கு நின்ற ஆலய பணியாளருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். தொடர்ந்து கவனித்தார். ஆண்டவர் அங்கு தோன்றி புனித தாமஸ் அக்வினாஸோடு பேச ஆரம்பிக்கின்றார். தாமஸ், நீ எனக்கும் என் திருச்சபைக்கும் நிறைய செய்திருக்கிறாய். சும்மோ தியாலஜிகோ என்ற இறையியல் நூல் 500 பக்கங்கள் கொண்டது. குருமடத்திலே குருவானவர்களுக்கு இந்த இறையியல் புத்தகம்தான் கற்பித்து கொண்டிருக்கப்படுகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் மாண்புயர் கீதம், நற்கருணை ஆராதனைக்கு நாம் பாடும் பாடலை இயற்றியவர் அவர்தான். அதை எழுதி இசையமைத்தவர். அதே போல நற்கருணையிலே இயேசு மெய்யாகவே வீற்றிருக்கிறார். நற்கருணையிலே நடைபெறுகின்ற மாற்றம், கோதுமை அப்பமானது இயேசுனுடைய உடலாக மாறுகிறது. திராட்சரசம் இயேசுனுடைய திரு இரத்தமாக மாறுகிறது. இந்த அப்பரச குணங்களுக்குள் இயேசு மெய்யாகவே வீற்றிருக்கிறார். அப்பரச குணங்கள் மாறாமல் இயேசு மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார். இதுதான் உட்கருப்பொருள் மாற்றம், டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். இதையெல்லாம் விளக்கி கூறியவர் இந்த தாமஸ் அக்வினாஸ். பல நூல்களை எழுதியிருக்கிறார். திருச்சபையினுடைய விசுவாசத்தை கட்டி காத்திருக்கிறார். எனவே ஆண்டவர், நீ எவ்வளவோ என் திருச்சபைக்கு செஞ்சிருக்கிற, நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் தாமஸ், ஏதாவது கேட்குறீங்களா? அவர் கேட்டார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இந்த ஆலயத்தில் இருக்கிறதே எனக்கு போதும். நீர் என் கண் முன்னால் தோன்றினீர், அதுவே எனக்கு போதும். உம்மோடு இருப்பதே எனக்கு போதும். நீர் எனது அருகிலே இருக்கிறீரே, அதுவே எனக்கு போதும் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆலயம் இறைவன் உறையக்கூடிய ஒரு இடம். அங்கு இறைவன் நமது அருகிலே இருக்கிறார். நம் மன நிம்மதியோடு இருக்கிறோம். நமது சுமைகளெல்லாம் சுகங்களாக மாறுகிறது. எத்துணை நன்று, எத்துணை நன்று இந்த ஆலயத்திலே இருப்பது. அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்லுகிறார். திருப்பாடல் 27:4, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள்